மெடிசன் இதுக்கு மேலே எடுக்கவே முடியாதுன்ற கட்டத்துக்கு ஆகிட்டாங்க. டாக்டர் ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற கட்டம். ஆனால் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து எது பண்ணாலும் போகலை. ஒரு நாள் அவங்களை சந்திக்க போகும்போது அப்பா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஜெபிக்கலாம் நிற்கும் போது அப்பாக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு. அப்போ அப்பா வந்து அவங்ககிட்ட கேட்டாங்களாம், சிஸ்டர் உங்க பார்க்காத மருத்துவம் கிடையாது, எல்லாமே பார்த்தாச்சு, எதுவுமே உங்களுக்கு சரியாகலை, எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், ஒரு வேளை நான் சும்மா கேட்குறேன், உங்களுக்கு ஏதாவது யாரை பற்றி ஆகிலும் நீங்கள் மன்னிக்காத வருத்தங்கள் கோபங்களை தான் மனசில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட உடனே அந்த அம்மா எங்கள் அப்பாவை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கண்ணெல்லாம் கண்ணீரா நிறைஞ்சிட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம், உண்மைதான் பாஸ்டர், என் மாமியார் மேலே என்னால் ரொம்ப கோபம் பாஸ்டர், எனக்கு அவங்கள என்னால் மன்னிக்கவே முடியல, என்னை ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க, என்னை ரொம்ப மனசளவில் பாதிச்சிட்டாங்க, என்னை ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காங்க, தரக்குறைவாக நடத்துவாங்க, எனக்கு அவங்க மேலே ரொம்ப நாளாக எனக்கு கோபம் பாஸ்டர், அது எப்படி வெளியே காட்டுறது எனக்கு தெரியல, நானும் ஜெபிச்சு பார்த்தேன், நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், ஆனால் உள்ள இந்த கோபம் எனக்கு வெளியே போகலை, உள்ளே வச்சு அடக்கி 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 ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த பணம் என்ன பண்ண ஆரம்பிச்சு, அந்த பொண்ணு சாப்பாடு சமைக்கிறதுக்கு வீட்டில் சமையல் வேலை நடக்கும்போது இந்த அரிசி புடைப்பாங்க பாருங்கள், புடைக்கும் போது அது 2-3 கல் வரும், அந்த கல்லை வந்து எடுக்க மாட்டாங்க, அதை வந்து அந்த சாப்பாட்டிலே போட்டு அப்படியே வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டு சாப்பாடு எடுத்து போடும்போது அந்த பிளேட்டில் டொங்குன்னு சவுண்டு வரும், கல் வரும். யாருக்குன்னா மாமியாருக்கு சாப்பாடு போடும்போது சவுண்டு வந்தால் கூட அந்த கல் எடுத்து வெளியே போட மாட்டாங்களாம். சாப்பிட்டோம், இவ்வளோ எனக்கு பண்ணுறல்ல, இவ்வளவு என்னை வந்து நீ வதைக்கிறல்ல, இவ்வளவு கொடுமை பண்ணுறல்ல, சாப்பிடு அப்படின்னு சாப்பாடு போட்டு கொடுத்துரும். அந்த அம்மா சாப்பிட்றோம், திடீர்னு பல்லு அடிபடும், கடிப்படும், அப்புறமா அந்த அம்மா கத்தும், இது கண்டுக்கிடே இப்படியே ஓடிட்டு. இதை சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட அழுதுச்சான் அந்த அம்மா, இந்த மாதிரி நான் ரொம்ப கோபம் பாஸ்டர், எனக்கு அவங்க மேலே கோபம் எனக்கு தாங்க முடியல, கோபத்தினால இந்த மாதிரி நிறையா நான் செஞ்சுருக்கேன், ஆனால் வெளியே நான் சண்டை போட்டதில்லை, நேரடியாக போய் பேசுனதில்லை, ஆனால் உள்ளே இருக்குது பாஸ்டர். அப்பா சொன்னாங்களாம், வேதம் சொல்லுது, உங்கள் பாவங்களை ஒருவருக்கும் அறிக்கிடுங்க, அப்போ நீங்கள் குணமடைவீங்க, நீங்கள் ஏன் உங்கள் மாமியாரோட இவ்வளோ கோபத்தில் இருக்கீங்க, அதை விட்டுருங்க, ஆண்டவற்றை விட்டுட்டு அந்த அம்மா மன்னிச்சிருங்க, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். இதை கேட்ட உடனே அந்த அம்மா சரி பாஸ்டர் நான் மன்னிச்சிடறேன் பாஸ்டர்னு சொல்லிட்டு அப்பா ஜெபம் பண்ண, அந்த அம்மா கண்ணீர் வடிச்சு ஆண்டவரே என் மாமியாரை நான் மன்னிச்சிடுறேன், அவங்கள பற்றி என் மனசுக்குள்ள இருக்க கோபங்கள் எல்லாம் நான் எடுத்துறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த நாள்லேருந்து எனக்கு விடுதலை தாங்க, அவங்க என்ன தப்பு எனக்கு பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சிடறேன் ஆண்டவரே, அந்த கோபத்துலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, நான் கோபத்தை விட்டுடுறேன் அப்படின்னு அந்த அம்மா அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் போது அப்பாட்ட திடீர்னு பாஸ்டர் எனக்கு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு அந்த அம்மா எழுந்து பாத்ரூம் போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்தாங்க, வந்துட்டு பாஸ்டர் ஆண்டவனுக்கு பெரிய அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. என்னம்மா, என்னுடைய கிட்னியில் இருக்க ஸ்டோன் எல்லாம் கரைஞ்சு யூரினில் அப்படியே வந்துருச்சு பாஸ்டர், எல்லா ஸ்டோனும் கரைஞ்சிருச்சு அப்படி. பின்பு அந்த அம்மா அதுக்கப்புறமா கிட்னி ஸ்டோன் அந்த பக்கம் வரவே இல்லை. அன்னையோட வந்த விடுதலை தான் கர்த்தருக்கு பரிபூர்ண விடுதலையை தந்தார். கோபம் வந்து நம்முடைய சரீரத்தை என்ன செய்யும், பாதிக்கும்.